பிள்ளைய செட்டப் பண்ணி கொண்டுட்டாங்க. இவங்க யாரு சுடுறதுக்கு? இவங்க யாரு? இவங்களா தனியாக எடுத்து பண்ணுறதுக்கு இவங்க யாரு? எனக்கு என் பிள்ளை இன்னைக்கு வேணும். என் பிள்ளை எனக்கு உயிரோட வேணும். அவங்களால கொடுக்க முடியுமா? நான் பெத்தேன்னா, நான் இல்லைன்னு சொல்ல, நான் பெத்தேன் வளர்த்தேன் நல்லா தான் இருந்தேன். என் பேச்சு கேட்கல, அந்த பிள்ளை போயிட்டு இன்னைக்கு இவங்களா கிரியேட் பண்ணி 10 கொலை இல்லை 50 கொலை சொல்கிறாங்க. என் பிள்ளை 50 கொலை பண்ணுற ஆளுக்கு அவனுக்கு சக்தி கிடையாது, அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. என்னால் பேச முடியலம்மா, எனக்கு நெஞ்செல்லாம் வலியுதுப்பா. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் இன்னைக்கு தவச்சி உட்காந்துருக்கோம் நாங்கள். என்னால் முடியல ராஜா, என்னால் முடியலப்பா. என் பிள்ளை போயிட்டாவா? ஈசிஆரில் ஐபிசி ஹோட்டல் ஒன்று இருக்குது. அங்கே எங்கேயோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கேருந்து தான் அவங்கள கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்து 12:30 மணி போல் பிடிச்சிருக்காங்க போல். கூப்பிட்டு வந்து இங்கே வச்சு இந்த மாதிரி வந்து காசு வாங்கிட்டு இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் தகவல் சொன்னார் வக்கீல். எங்கேயோ யாரோ ஒருத்தர் பண்ணாலும் சரி, உன் தம்பி அங்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து வீட்டில் வந்து இது பண்ணுவாங்க. நைட்டு 12 மணி 1 மணிக்கு ஷூ காலோட உள்ளே வருவாங்க. எதுவுமே கேட்க முடியாது, அசிங்கமாக பேசுவாங்க. அப்போல்லாம் அந்த ஒரு 8-10 வருஷமெல்லாம் ரொம்ப கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். காவல்துறை கவர்மெண்ட்டில் சம்பளம் வாங்கிட்டு ஒரு கொலையை அவங்களே பண்ணியிருக்காங்க. கொலைகாரன் அவங்கள சொல்லிட்டு இவங்க வந்து இந்த கொலையை பண்ணிவிட்டு இப்போ நியாயப்படுத்துகிறாங்க. சோட்டா வினோத் இவர் மேலே வந்து நிறைய கொலை வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி காவல்துறை சுட்டிருக்காங்க. அங்கே நடந்தது என்ன, உண்மையிலே என்ன தான் நடந்தது, அவர் எங்கே இருந்தார் அந்த டைமில், என்ன நடந்தது? அவன் மேலே எந்த கொலையும் இல்லைப்பா. 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் கவுன்சிலரை பொட்டிட்டான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ஒரு கொலை வழக்கு தான் அவன் பண்ணது. அது கூட அவன் பண்ணானா கூட இருக்கிறவங்க பண்ணாங்களா தெரியாது. அவன் எதனால் ஏற்றுன்னு போனான்னு எனக்கு அதுவும் தெரியாது. 1 வருஷம் அவன் இருந்துட்டு தான் வந்தான். இருந்துட்டு வந்து இது வரைக்கும் அவன் வந்து இவங்க வந்து தேடி வருவாங்க வீட்டுக்கு. எங்கே என்ன நடந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. என் பிள்ளைய கூட்டின்னு போவாங்க, பெரியவனை கூட்டுன்னு போவாங்க, என் வீட்டுக்காரை கூட்டின்னு போவாங்க. கூட்டுன்னு போய் அவங்கள இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டு அந்த ஆள் 4-5 வருஷமா அந்த ஸ்டேஷனுக்கு நடந்து அவர் சுத்தமான நோயாளி ஆகிட்டார். நோயாளி அது என்ன ஒரு எருமை ஊருக்கா எங்கேயோ ஒரு ஸ்டேஷனுக்கு இட்டுன்னு போய் அந்த ஆளால் உடம்பு முடியாமல் போய் என் வீட்டுக்காரன் அவங்களே மாத்திரையை வாங்கி கொடுத்து அன்றைக்கி என் வீட்டுக்காரை அனுப்பிச்சாங்க. என் பிள்ளைய பிடிக்கிறேன்னு சொல்லி இவங்களா கேஸை போட்டு இவங்களா கிரியேட் பண்ணி இன்னைக்கு பண்ண கிரியேட் தான் அன்றைக்கும் பண்ணாங்க. ஏன் 2வது புள்ளியை கூட்டும் போய் இவன் இதை பண்ணான். ஏன் 2வது புள்ளியே இவன் அவனா எது போய் காசு கேட்குறான், இவனா காசு கேட்குறான் அப்படின்னு இவனையே சரண்டர் ஆக்குனாங்க. அதே மாதிரி சும்மா இருக்கிற புள்ளையே சரண்டர் பண்ணுறாங்க. அப்போ என் பிள்ளை மேலே கொலை வழக்கு போட்டுக்கினே இருக்கிறவங்க என் பிள்ளை மேலே 1008 பொய் சொல்லி என் பிள்ளைய ரிமாண்ட் பண்ணுறாங்க. டிமாண்ட் பண்ணுறதுனால தான் அவன் என் வீட்டுக்கே வர்றதே கிடையாது, என் வீட்டாண்டா வர்றதே கிடையாது. எங்களையே இங்கே வாழ விடலை. இப்போ தான் வந்து என் பிள்ளை கட்சி மூலியமாக போயிட்டு என் வீட்டில் வந்து இங்கே உட்காரணும். என் வீட்டுக்காரர் செத்தாரு கொரோனாக்கு. வீட்லேயே இங்கே சாவே விடலை. பேனரை கிழிச்சு அதை பண்ணி இதை பண்ணி அந்த சாவை எடுக்க விடல. கொரோனான்ட்டு தூக்கின்னு போய் போட்டுட்டோம். அன்னையிலேருந்து எங்களை இங்கே வந்தாலும் பிடிக்கிறாங்க. எல்லாம் எட்ட போய் நாங்கள் எங்கன்னா கண்ணு மாதிரியா நல்லா இருக்கிற பிள்ளை கூட போய் நான் வாழ்ந்தாலும் அங்கேயும் வந்து தேடி கண்டுபிடிச்சி யாராவது சொல்லலைன்னா கூட ஃபோன் பண்ணுறாங்களோ அவங்களையும் கூட மிரட்டி அவனை எங்கே இருக்கான், ஏன்னா அவனை கொலைக்காரனா இவனா அவனெல்லாம் எதுக்கு கேட்குறாங்க? அவன் என்ன கூட பிறந்த நான் பெத்தேன்னா, நான் இல்லைன்னு சொல்ல, நான் பெத்தேன் வளர்த்தேன் நல்லா தான் இருந்தேன். என் பேச்சு கேட்கல, அந்த பிள்ளை போயிட்டு இன்னைக்கு இவங்களா கிரியேட் பண்ணி 10 கொலை இல்லை 50 கொலை சொல்கிறாங்க. என் பிள்ளை 50 கொலை பண்ணுற ஆளுக்கு அவனுக்கு சக்தி கிடையாது, அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. இது வந்து இவங்களா பொய்யா சொல்கிறது. அப்படி என் பையன் பண்ணுறான் போது நீ கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போ, வேற எங்கன்னா இட்டுன்னு போய் என் பிள்ளைய. இவங்க யாரு சுடுறதுக்கு? இவங்க யாரு? இவங்களா தனியாக எடுத்து பண்ணுறதுக்கு இவங்க யாரு? எனக்கு என் பிள்ளை இன்னைக்கு வேணும். என் பிள்ளை எனக்கு உயிரோட வேணும். அவங்களால கொடுக்க முடியுமா? கேளுங்க, நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு என் பிள்ளை கொடுப்பாங்களா? என் பிள்ளை தப்பு பண்ணானா? அவங்க பார்த்தாங்களா? யார் சொல்கிறாங்க? யாரோ பேச்சை கேட்டுக்கின்னு யார்கிட்ட பணம் வாங்கினாங்க? அவங்கக்கிட்ட பணம் வாங்கினாங்க. யார் இதில் கூட்டு? எனக்கு ஒன்றுமே புரியல. இன்னைக்கு நான் என் பிள்ளைய எழுந்துட்டு நான் தவிக்கிறேன். இன்னைக்கு என் பிள்ளை பார்க்கல, நான் பார்க்காத
அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அங்கே சொன்ன வார்த்தை நேற்று இங்கே வந்து சீக்கிரமாக எடுங்க என்ன ராகுகள் அண்ணா கிடக்குது உங்களுக்கு யமகன் அண்ணா கிடக்குது தூக்கங்க முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன கேள்வி என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நான் இன்னைக்கு என் பிள்ளைய எழுந்துட்டு நான் அனாதையாகிறேன். எனக்கு புருஷன் கிடையாது. நான் ஒரு அனாதையாக இருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு ஒரு நியாயம் வேணும். எனக்கு ஒரு நீதி வேணும். நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னா சொல்லுங்க. அவங்க கிட்ட என்ன பேசணுமே பேசுங்க. என்னால் முடியலப்பா, எனக்கு முடியலப்பா. நீங்க 3 நாளா என்னால் தின்னுமே சாவேடும். அவங்க சோறு ஏறும். இவங்களா எல்லாமே பண்றாங்க. எங்கேயோ ஈசிஆர்ல பிடிச்சாங்களாம். எங்க நாவலூர் எங்கேவா ஈசிஆர்ல எங்க பிடிச்சி அங்க அந்த கார்ல கூப்பிட்டு வந்து கார்னபுச்சாரி காட்டுல ஒரே இருட்டா இருக்கு. 4 அடி எடுத்து வச்சாலே என் புள்ள வந்து அவங்களுக்கு தெரியாது, அவங்க இருக்குது இவங்க தெரியாது. அப்படி ஒரு இடத்துல என் புள்ள அவங்கள கத்தி எடுத்து வெட்ட போனானா அவங்க என்கவுண்டர் பண்ணாங்க. அதெல்லாம் பொய். கார் எடுத்துட்டு போங்க கார்ல இடிச்சாங்கன்னு சொல்றதும் பொய். எல்லாமே இவங்க பண்ணது செட்டப்பு. என் பிள்ளைய ஓனன்னே எங்கேயோ பணத்தை வாங்கிட்டாங்க. ஓனன்னே என் பிள்ளைய செட்டப் பண்ணி கொண்டுட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க. என்னால் முடியலப்பா. எனக்கு ஒரே மழக்கமாக இருக்குதுப்பா. எனக்கு நியாயம் வேணும்பா. எனக்கு நீதி வேணும்பா. என் புள்ள வேணும்பா. என் பிள்ளைய திரும்பி கோர்ட்டில் ஆஜர்படுத்துங்கப்பா. நான் உங்களை வேணான்னு சொல்லு. நீயே எங்ககிட்ட சொல்லணும்ல. ஐயோ உன் பிள்ளை என்கவுண்டர் பண்ண பாரு. ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே. இப்போ வந்து உங்களோட பையன் கடைசியாக எப்போ உங்களுக்கு ஃபோனில் என்ன பேசுனாங்களா? திங்கட்கிழமை 4:30 மணிக்கு பேசினான். அப்போ வந்து சொன்னாங்களா இந்த மாதிரி என்ன போலீஸ் துரத்துறாங்க பிடிக்க வராங்க அந்த மாதிரி எதனா சொன்னாங்களா உங்கள்கிட்ட? இல்லை சொல்லலை. நாங்கள் சொன்னோம் இப்போ ப்ரெஷர் ஓவராக இருக்கா, அண்ணா வந்து இது பண்ணுறாங்க, நீ போய் சரண்டர் ஆகுப்பா அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? சொன்னாங்க உன் பிள்ளைய போய் சரண்டர் ஆக சொல்லு. எங்களால் இப்படி உன் பிள்ளை எங்களுக்கு ஆட்டம் காட்டுறானா, அவன் இது பண்ணுறானா, அவன் என்ன தப்பு பண்ணான், எவனோ பேச்சை கேட்டுக்கின்னு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணீங்களே. சரி என்னால் ரொம்ப முடியல, சரி நான் போய் சரண்டர் ஆகணுமா அப்படின்னு அன்றைக்கி ஒரு வார்த்தை அந்த 2 வார்த்தை தான் பேசினேன். மற்றபடியே வேறு எதுவுமே என்கிட்ட பேசல. என் பிள்ளைகிட்ட பேசி பல வருஷம் ஆச்சு, பல மாதம் ஆச்சு என் பிள்ளைய பார்த்து. நான் பார்க்கறதே கிடையாது. என் பிள்ளைய கண்ணால் பார்க்கறதே கிடையாது. நேற்று கொஞ்ச நேரம் வச்சு என் பிள்ளைய ஆசை தீர கொஞ்சம் கூட விடலை. எடு 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 எடுன்றாங்க. பிள்ளைய கொஞ்ச நேரம் கூட கொஞ்சம் விடலைப்பா. பேச விட மாட்டேன்றாங்க. நான் கொஞ்சம் விட மாட்டேன்றாங்க. என் பிள்ளைய என்னால் அழ முடியலப்பா. என்னால் பேச முடியலப்பா. என்னால் பேச முடியலப்பா. எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுப்பா. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் இன்னைக்கு தவச்சி உக்காந்துருக்கோம் நாங்கள். என்னால் முடியல ராஜா, என்னால் முடியலப்பா. என் பிள்ளை போயிட்டாப்பா. இறந்தவர் சோட்டா வினோடத்தோட அண்ணன் நான் தான். அவர் வந்து அவங்க சொன்ன மாதிரி 50 கேஸு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவர் மேலே. அவர் மேலே இருந்தது நம்ம ஒரு 10 கேஸ் தான் இருக்குமே. அவர் வந்து அன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி போல் யாரோ ஒருத்தவங்க தெரியாத யாரோ ஒருத்தவங்க போய் யாரையோ வெட்டுறாங்க. வெட்டும்போது அவரை வந்து இந்த கேஸில் வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க அன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையிலேயே. என்னையும் கூப்பிட்டு போனாங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக என்னை உட்கார வச்சு இந்த மாதிரி கேட்டாங்க. எனக்கு தெரியாது, இங்கே வரதில்லை அப்படின்ற மாதிரி நான் பேசுறது இல்லை அவர்கிட்ட. சரிங்களா, அவர் பேசுறதே இல்லை. இருந்தாலும் என்னை நைட்டு திரும்ப காலையில் 9 மணிக்கு பிடிச்சி விடுறதே என்னை வந்து 9 மணிக்கு தான் விடுறாங்க. வந்து சொன்னேன் நான் அம்மாக்கிட்ட, அம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்கம்மா என்னன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அதான் சொன்னாங்க தெரியலையாடா என்னன்னு தெரியலடா அப்படின்போது அவர் வந்து அன்றைக்கி சாகிற அன்றைக்கி 4:30 மணிக்கு அம்மா கிட்ட பேசியிருக்கார் போல். இந்த மாதிரிம்மா இந்த மாதிரி தேடுறாங்க என்ன ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவும் சொல்லியிருக்காங்க போல், இல்லை முடிஞ்சாலும் நீ சரண்டர் இல்லைம்மா சரண்டர் தாம்மா ஆக போகிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார் பொழுது. அது மாதிரி அன்றைக்கி டெத்துக்கு வந்து அவங்க வக்கீல் வந்திருந்தாங்க. வக்கீல் வந்து சொன்னாங்க சரண்டர் தான் ஆக போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. அங்கே ஈசிஆரில் ஐபிசி ஹோட்டல் ஒன்று இருக்குது, அங்கே எங்கேயோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அங்கேருந்து தான் அவங்கள கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்து 12:30 மணி போல் பிடிச்சிருக்காங்க போல். கூப்பிட்டு வந்து இங்கே வச்சு இந்த மாதிரி வந்து காசு வாங்கிட்டு இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் தகவல் சொன்னார் வக்கீல். காவல்துறை வந்து அவரை தேடும்போது அவர் வந்து காரில் ஃபாஸ்ட்டாக வந்திருக்கிறாரு. அந்த டைமில் அவங்கள நிப்பாட்ட சொல்லும்போது நிப்பாட்டல. அப்போ பிடிக்க போகும்போது தான் போலீஸ்காரங்களை இவர் வந்து வெட்ட வந்திருக்கிறாரு. அவங்கள தற்காப்புறதுக்காக தான் இவங்க வந்து சுட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அவங்க அந்த ஃபோட்டோஸில் பார்க்கும்போது அந்த போலீஸ் ஜீப்புக்கு பின்னாடி பெரிய கல் வச்சு நிற்க வச்சுருக்காங்க.
மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. சரிங்களா? அப்புறமேட்டு இவங்களே அந்த காரை எடுத்துகிட்டு போய் இடிச்சிருக்காங்க. இடிச்சிட்டு ஏதோ ஒரு கல் ஏதோ ஒன்று போட்டு கண்ணாடியெலாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி தான் ஃபோட்டோஸ்லேயே அப்படி தான் இருக்குது. பின்னாடி அவ்வளோ பெரிய கல் இருக்குது. ஜீப்புக்கு பேக் வீலில் வண்டி நவுறாமல் இருக்கிறதுக்காக அது மாதிரி வச்சுருக்காங்க. அவங்களே ஒரு செட்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபோட்டோஸில் இருக்குது. அதையும் காமிச்சாங்க, வக்கீலுங்க எல்லாருமே காமிச்சாங்க. அந்த மாதிரி இவங்க பண்ணது இது வந்து யாருக்குமே தெரியாமல் பிடிச்சி ஈவர்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓடவும் இல்லை, எதுவுமே பண்ணவே இல்லை, யாரையும் எதுவும் பண்ணவே இல்லை. நிற்க வச்சு இங்கே பக்கத்தில் நின்று நெஞ்சிலே சுட்டிருக்காங்க. அதில் சுட்டதில் ஒரு புல்லட் வெளியே வந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள்கிட்ட காட்டும்போது கூட எங்களுக்கு ஒரு 10 அடி தூரத்துலேருந்து இவர் தானா அப்படின்ற மாதிரி மட்டும் தான் கேட்டாங்க தம்பியை. என் தம்பி தான். அந்த ட்ரெஸ்ஸு எதுவுமே கழட்டவே இல்லை, என்ன அடிபட்டுருக்குன்றது எதுவுமே சொல்லவே இல்லை, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எதுவுமே கொடுக்கவே இல்லை. அங்கே போனதுக்கு காவல்துறை வந்து ஒரு 100-150 பேர் இருப்பாங்க அங்கே. என்னையும் எங்கள் அண்ணனும் மட்டும்தான் பார்க்க சொன்னாங்க. வேறு யாரையுமே பார்க்க விடலை. யாருமே உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக கயிறுலாம் கட்டி யாரையுமே உள்ளே விடாத மாதிரி பண்ணியிருந்தாங்க. நான் கிட்ட கூட போய் பார்க்க விடலை. அந்த ட்ரெஸ்ஸு கூட கழட்டல, ஃபுல்லாகவே ரத்தமாக தான் இருக்குது. நெஞ்சிலேருந்து ஃபுல்லாகவே ரத்தமாக தான் ஓடி இருக்கு. அவர் எதுவும் ஓடலை, எந்த ஒரு இது வெட்டவும் இல்லை, எதுவும் பண்ணல. ஆனால் அவங்க இந்த மனிதாபம் இல்லாமல் இந்த மாதிரி சுட்டிருக்காங்க. ஏதோ ஒரு விதத்தில் யாருக்கிட்டேயோ பணத்தை வாங்கிட்டோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. எவ்வளோ தப்பு பண்ணவங்க, அவ்வளோ பெரிய ரவுடின்றது சித்தரித்து இவ்வளோ கேஸ்லாம் சொல்லி இந்த மாதிரி அவங்கள இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே எங்களுக்கு கேட்குறதுக்கு யாருமே இல்லை, நம்ம ஒரு நடுத்தர குடும்பன்றதுனால இவங்களாம் எந்த ஒரு இதுக்கும் போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவே இதை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இது மாதிரி நடந்தால் இவங்களை வந்து கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே இதை பண்ணியிருக்காங்க. இதுவே பணம் இருக்கவங்க இல்லை ஏதோ ஒரு இதுவில் இருந்தாலும் அவங்கள வந்து இது மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கேஸோ ஏதோ ஒன்று போட்டு ஏதாச்சும் ஒரு இது பண்ணுவாங்க. ஆனால் எங்களுக்கு இந்த கேள்வி கேட்கறதுக்கோ இல்லை இது பண்ணுறதுக்கோ எதுக்குமே ஆள் இல்லாததுனால அவங்க இந்த ஒரு குற்றத்தை அவங்களே அதை காசை வாங்கிட்டு அந்த கொலையாக பண்ணியிருக்காங்க. இதை இவருக்கும் ஒருத்தவங்களுக்கும் யாருக்குன்னா பகை இருந்திருக்குதா முன்னாடி? அதனால இந்த என்கவுண்டர் அந்த மாதிரி என்ன நடந்திருக்குமா? இல்லை பகைலாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இவருக்கு முன்னாடி பகை இருந்ததுன்றதை விட இவர் இங்கே வந்திருந்தா நம்மளுக்கான அந்த விஷயம் எதனா தெரியும். அவருக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க நடக்கிறது எங்கேயோ நடக்கிறத இப்போ ஏதோ ஒரு செங்கல்பட்டில் எங்கேயோ நடந்தாலும் சரி, அவங்க தம்பி அதில் சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படி சொல்லிட்டு தான் இங்கே வருவாங்களே. வந்து கேட்கும்போது இல்லை நம்மளுக்கு தெரியாது, எங்கேயோ யாரோ ஒருத்தர் பண்ணாலும் சரி உங்கள் தம்பி எங்கே அப்படி சொல்லிட்டு எங்களை வந்து வீட்டில் வந்து இது பண்ணுவாங்க. நைட்டு 12 மணி 1 மணிக்கு ஷூ காலோடு உள்ளே வருவாங்க. எதுவுமே கேட்க முடியாது, அசிங்கமாக பேசுவாங்க. அப்போல்லாம் அந்த ஒரு 10 வருஷமெல்லாம் ரொம்ப கொடுமையெல்லாம் அனுபவிச்சிடும். அதுக்கப்புறம் நானும் இங்கே வீடை காலி பண்ணிவிட்டு நானும் வெளியே போயிட்டேன். அங்கே வந்து என்னை பிடிச்சிட்டு வந்து ஜெயிலில் தான் போட்டாங்க. அப்போது என் தம்பின்றவர் ஜெயில் உள்ளே தான் இருக்கார். ஜெயிலில் இருக்கும்போது என்னை கூப்பிட்டு வந்து என்னை ஜெயிலில் போடுறாங்க. என்கவுண்டர் நடந்ததுன்னு நான் காலையில் நியூஸை பார்க்குறேன். அதுக்கப்புறம் தான் காவல்துறைங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை சீனா நான் பேசிட்டு வா, நம்ம போய் நீ கையெழுத்து போடணும், அங்கே போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கையெழுத்து போடணும், போட்டுட்டு தான் நீ இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் அதுக்குள்ளே என்ன பண்ணேன், நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது. அதனால் வக்கீலை போய் பார்த்துட்டு பேசிவிட்டு வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஒரு 5 மணி மேலே ஆகிடுச்சு. 5, 6, 5:30, 6 மணி இருக்கும். 6 மணிக்கு மேலேயே என்னை கூப்பிட்டு போயிட்டு அங்கே போஸ்ட்மார்ட்டம் மார்ச்சரி கூப்பிட்டு போயிட்டு நிற்க வச்சாங்க. 2 பேரும் எங்கள் அண்ணனையும் என்னையும் நிற்க வச்சாங்க. நிற்க வச்சு உங்கள் தம்பியா என்றது கூட ஐடிஃபிகேஷன் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார் அப்படின்னு அவங்க கூப்பிட்டு போனாங்க. 10 அடி தூரத்துலேருந்து ட்ரெஸ்ஸு எதுவுமே கழட்டல. அவருக்கு என்ன காயமோ எதுவுமே நம்மக்கிட்ட தகவல் சொன்னாங்க. ஐடிஃபிகேஷன் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அவர் தானா அப்படின்னாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எப்படி சொல்கிறது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு எதுவுமே தகவல் கொடுக்கல. அந்த இன்ன வரைக்கும் நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கையில் வாங்கலை? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்கள் கையில் தரவே இல்லை. இன்னும் அந்த ஆர்டிஓ விசாரணைன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஏதோ சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், இல்லை சார் எல்லாமே முடிஞ்சிருச்சு சார், எதுக்கு சார்னு. இல்லை இன்னும் இருக்குது, இன்னும் விசாரணை இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்க சார், நான் கலந்து பேசிவிட்டு நான் வக்கீல்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் நாங்கள் எதுவும் பண்ணலை. கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் இது பண்ணாலும் பண்ண முடியுமான்றது தெரியல. அதுக்கு எந்த அளவுக்கு இவங்க ஒத்துழைப்பாங்கன்னு தெரியல. எப்படியும் மிரட்டியோ ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒன்றும் இவங்களுக்கு தீர்க்கமாக தெரியல. அது இந்த கொலைக்கான ஒரு நியாயத்தை கண்டிப்பாக வாங்கி கொடுத்தாகும். இது கொலை தான். இது காவல்துறை கவர்மெண்ட்டில் சம்பளம் வாங்கிட்டு ஒரு கொலையை அவங்களே பண்ணியிருக்காங்க. கொலைகாரன் அவங்கள சொல்லிவிட்டு இவங்க வந்து இந்த கொலையை பண்ணிவிட்டு இப்போ நியாயப்படுத்துகிறாங்க. அவர் வந்து பொதுமக்களையோ இல்லை யாரையுமே அந்த மாதிரி பண்ணது கிடையாது. அவர் எல்லாமே வந்து ஒரு புனைப்பு.
இவங்க நடுத்தர ஆட்களை பண்ணிட்டா யாரும் நம்மளை வந்து கேள்வி கேட்க போகிறதில்ல அப்படின்றதுக்காகவே இந்த இது பண்ணியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை வந்து என்னை வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அதாவது வேலைக்கு போயிட்டு வரும்போது லஞ்ச் டைமுக்காக வந்திருந்தேன். அப்போ வந்து வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. எங்கே போயிருக்காரு வினோத், இந்த மாதிரி தேடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எங்கே போயிருக்கான் அப்படின்னு கேட்டிருந்தாங்க போலீஸில். முதல்ல அவங்க வந்ததே வீட்டுக்குள்ளே தெரியாமல் தான் வந்தாங்க. இத்தனைக்கும் டே டைமில். இப்போ கதவும் தட்டில் கேட் இருக்குது, கேட்டும் திறந்து வரல, அப்படியே வந்துட்டுருக்காங்க. சரி, நான் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் திருப்பி வேலைக்கு போகிறதுக்காக. அப்போ வந்து என்னை வந்து தேவையில்லாமல் கூட்டிகிட்டு வந்தேன். ஓகே, விசாரிச்சு எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துருந்தால் பரவாயில்ல. என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து நைட்டு 9-10 மணி வரைக்கும் வச்சுருந்தாங்க விசாரணை இருப்பார். ஆனால் எதுவுமே கேட்கவும் இல்லை. எங்கே இருக்கான்னு அதை தான் நான் வீட்லேயே சொன்னேன். தெரியாது சார், வரதில்லை, நான் பார்த்துருக்கேன், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், வந்தாலும் வீட்டுக்கு வர மாட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஆனதுனால லவ் மேட்ருன்றதுனால வந்து எங்கள் வீட்டில் தான் பிடிச்சிட்டு போனாங்க. அதுக்காக தான் பிடிச்சிட்டு போனாங்க. அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தனால சித்தி வீட்டுக்கு வந்திருப்பான்ற சந்தேகம். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சரியான விஷயந்தான். அங்கே வந்ததுனால மறுபடியும் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சரியாக வந்தாங்க. நான் சொல்லிட்டேன் வீட்டில், வரல சார், வந்தாலும் இன்கேஸ் உங்கள் நம்பர் கொடுங்க, வந்தார் இங்கே வந்தாருன்னா நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன் சார். அந்த இன்ஸ்பெக்டர் பேர் தான் ஞாபகம் இல்லை. வந்தார், நான் அவர்கிட்டே சொல்லிட்டேன். வந்தபோது 4-5 பேராக வந்துட்டாங்க. வீட்டுக்கு வர ஒன்று பர்மிஷனாச்சும் கேட்டு வரணும். வழியாக இருந்தாலுமே இருக்கானோ இல்லையோ, நீங்கள் இன்னொருத்தர் வீட்டுக்கு வரும்போது பர்மிஷனாச்சும் கேட்டு வரும். அதுவும் இல்லை. ஒரு பேசிக்குன்றது அது தானே. இப்போ நான் குற்றவாளியாக இருந்தேன்னா பிடிக்கலாம். இப்போ தேடுறாங்க, நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் நேரடியாக குற்றவாளி பிடிக்கிற மாதிரி வரலாம், தப்பு. நானே எதுலேயும் போக மாட்டேன், எந்த பிரச்சனையும் போக மாட்டேன், எதுவும் கிடையாது, போக மாட்டேன், போனதும் கிடையாது. இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு வராங்க, இது வந்து எப்போ எந்த டைமில் வந்தாங்க? அந்த சுடுறதுக்கு முன்னாடி வந்தாங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தாங்க. இப்போ நடந்தது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை நடந்ததுன்னு வச்சுங்களேன். அதுக்கு முந்தின வாரம் வந்தாங்க. ஒரு ஃப்ரைடே இருக்கும், 1.5 வாரத்துக்கு மேலே இருக்கும். அது எதுக்காக வராங்க? இல்லை, இவரை தேடி தான் இந்த மாதிரி வந்திருக்காரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பிடிச்சவர் அதே இன்ஸ்பெக்டராக எஸ்ஐயா தெரியல, அவரே தான் வந்தார். மேபி இவங்க ஆல்ரெடி தேடிட்டு இருக்காங்க போல், இந்த மாதிரி ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஏன்னா எதுக்காகன்னு தெரியல, சண்டை தேடுறாங்களா, குற்றவாளி இது பிரச்சனைக்காக தேடுறாங்களான்றது நமக்கு தெரியல. எந்த பிரச்சனைக்காகன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. ஸ்டேஷனில் போகிற வரைக்கும் 9 மணி வரைக்கும் எந்த பிரச்சனைக்காக தேடுறாங்க, எதுக்காக தேடுறாங்கன்னு. மோஸ்ட்லி அதுக்கு முன்னாடிலாம் அந்த ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் இது பண்ணுவாங்க. அந்த பிரச்சனைக்காக அடிக்கடிக்கு வந்து தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் எங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. நாங்கள் இந்த ஊரை விட்டு போய்ட்டு இங்கே தான் இருந்தோம். அப்போ வாடகைக்காக இருந்தோம். அப்போது இந்த ஊர்லேருந்து கூடஞ்சேரி போயிட்டோம் நாங்கள். ஸோ எங்களுக்கு எந்த பிரச்சனை, ஏன்னா நான் உறவினருன்ற ஒரு ரீசனுக்காக அப்பப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் போய்ட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டாண்டியும் அடிக்கடிக்கு வந்து பார்த்துட்டு போவாங்க போகிறவங்க வரவங்க. எங்களுக்கு அது ஒரு மாதிரி இருந்தது, ஃபீலாக இருந்ததுனால மறுபடியும் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றனால ரிலேஷன். ஏன்னா எல்லா இடத்துலையும் தேடி இருக்காங்க. எங்கள் பாட்டி வீட்டுக்கு அங்கே எங்கே செங்கல்பட்டு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையும் தேடி இருக்காங்க. தேடுறது யூஸ் இல்லை, எங்கேயும் போகிறதில்ல. ஏன்னா நாங்களே கேட்டோம், இங்கேலாம் வர்றது கிடையாது, ஒன்றும் கிடையாது சொல்லிட்டோம் சார். அப்படியே வந்தாலும் உங்களுக்கு நம்பர் கொடுங்க. என்ன வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்து சொன்னாங்கல்ல, நம்பர் கொடுங்க, வந்தால் கூட உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்படியே இருந்தாலும் என்னை கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் 9 வரைக்கும் வச்சுருந்தாங்க. வரவங்ககிட்ட எல்லா ஃபேமிலி டீட்டெயிலு சம்மந்தமே இல்லாமல் யார் வந்தான், எதுக்கு வந்தோம், தெளிவாக எதுவுமே சொல்லாமல் விசாரிச்சுட்டே தான் இருந்தேன். நானும் 10-11 பேர்கிட்ட ஒரே மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். தெரிஞ்சால் தானே சொல்லுவோம் வந்தான். நான் அதை தெளிவாக சொல்லிட்டேன், வந்தானே நம்பர் சொல்கிறேன், கொடுங்க, உங்கள் நம்பர் கொடுங்க. இன்ஸ்பெக்டர் எஸ்சியாக தெரில அவர், நம்பர் கொடுங்க. அன்யூனிஃபார்மில் தான் வந்தாங்க எல்லாருமே. நம்பர் கொடுங்க சார், நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போய். ஏன்னா வேலைக்கு போகணும், நான் அங்கேயும் இது பண்ணிட்டேன். அதனால் வேலைக்கு போய்ட்டு டே நைட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து லஞ்ச் டைம் வந்து போனால இது பண்ணிட்டாங்க. அதில் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இப்போ வந்து ஒரு வாரத்தில் இந்த மாதிரி ஆகிருக்கு. ஆனால் அந்த ரோடு அவங்க காட்டுற லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா எதிரில் பக்கத்தில் இப்போ நீங்கள் நிற்கிறீங்களா இந்த டிஸ்டன்ஸு 2 அடியில் நின்னாலே தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா 3 மணிக்கு இப்போ ஒரு சிட்டினா உங்களுக்கு லைட் இருக்கும், ஃபுல்லாக லைட்ஸ் இருக்கும், மேபி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோடு நல்லாயிருக்கும். மெயினாக நீங்கள் காரில் வந்து இடிச்சாங்கன்னு சொல்கிறீங்க, பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இடித்தாலுமே கார் வச்சுக்கிறோம் வந்து நேராக வந்து எப்போவுமே தப்பு ஆமாம் இருந்தாலுமே இல்லைனாலுமே இப்போ நீங்கள் தப்பு பண்ணாலுமே போலீஸை பார்த்து பயந்து ஓட தானே பார்ப்பீங்க. நேராக வந்து நான் உங்களுக்கு இடிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தானே உங்களுக்கு. ஏன்னா நான் என் உயிரை காப்பாற்றிக்க தான் ஓடுவேன். உயிரை காப்பாற்றணுமோ மாட்டக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் தானே ஓட போகிறேன். அப்படின்னு போது நான் நேரம் வந்து இடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. முதல்ல அந்த ரூட்டில் வண்டி போகுமானே தெரில, அந்த அளவுக்கு இருக்குது. அது 3 மணிக்கு அவ்வளோ வேகமாக வர வேண்டிய தேவையும் இல்லைல்ல. இதுக்கு முன்னாடி கார்லாம் அங்கே போயிட்டு வந்துட்டு இருந்ததா? அந்த ரோடு பார்த்தாலும் எங்களுக்கே புதுசாக இருக்குது. அந்த நாங்களே அந்த நியூஸ் பார்த்து தான் தெரிஞ்சது இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் தான் இந்த மாதிரி அழுது சொல்லிட்டு இருந்தாங்க, பெருமை பையன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கும் புரியல, ஏன்னா எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு நியூஸ் பார்த்து தான் எங்களுக்கே தெரிஞ்சது. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, எங்கன்னு எதுவும் கேட்கும்போது இந்த மாதிரி கூடாஞ்சேரி காரணம் புதுச்சேரி அப்படின்னு சொன்னேன். சரி, அதுக்கப்புறம் அந்த இது வந்தெல்லாம் இது பண்ணிட்டோம். நியூஸில் பார்த்தேன் அந்த லொக்கேஷனுக்கும் அவங்க அந்த இருட்டில் எப்படி அவ்வளோ இது பண்ணாங்கன்றது நமக்கு புரியும். ஏன்னா நீங்கள் எதிரில் நின்னாலே தெரியாது. 3 மணிக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா போறீங்க, அந்த ஸ்பாட்டில் போய் பாருங்கள் முடிஞ்சால். நீங்கள் பார்த்துட்டு நீங்களே கூட இது பண்ணிக்கோங்க. அது இன்கேஸுக்கு இப்போ இங்கே நின்று இந்த வீட்டு பக்கத்தில் நின்னாலே உங்களுக்கு தெரியாது. ஒரு 2 அடியில் தள்ளி இங்கே தெரியாது, லைட்ஸ்லாம் கிடையாது, இங்கே அந்த அளவுக்கு இல்லை. அந்த காட்டில் எப்படி உங்களுக்கு அவ்வளோ வெளிச்சமான அவ்வளோ தெளிவாக எப்படி நீங்கள் இப்போ ஓடுறான் அந்த வெட்ட வரானமா
இப்போ நம்மளே உங்களே வெட்ட வந்தாலும் நீங்கள் அட்லீஸ்ட் உங்ககிட்ட ஆயுதமே இருந்தாலும் அசைஞ்சு தப்பிக்க தான் பார்ப்பீங்க. அப்படின்னும் போது அவ்வளோ அக்யூரேட்டாக சுட்டுருக்காங்கன்னா அது தெளிவாக பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நெஞ்சில் இப்போ தாக்க வரேன்னா துப்பாக்கியை பார்த்து ஒருத்தவங்க தாக்க மாட்டான்ல, ஓட தானே பார்ப்பான். இப்போ நம்ம கையில் கத்தி இருந்தாலுமே இன்னொருத்தங்கிட்ட அதோட அதிநவீன ஆயுதம் இருந்தாலுமே நான் அதுக்கு ஈஸியாக மாட்டு பண்ணுறேன்னா தப்பிக்க தானே பார்ப்பேன். இருட்டில் முதல்ல அவ்வளோ இதுவாக பண்ணுறதே பெரிய விஷயம் தான். நான் போலீஸ் தாக்கிறதுக்கே முதல்ல இது வர தைரியம் இருக்காது மோஸ்ட்லி. அப்படியே வெட்டினாலும் அந்த காயப்பட்டவரை பார்த்தாலும் அந்தளவுக்கு பெரிய வெட்டு மாதிரியே தெரியல. இன்கேஸ் அது வெட்டியிருக்காங்களா போய் அப்படி சித்தரிச்சிருக்காங்களான்னு தெரியல. அவ்வளோ ஃபோர்ஸாக ஒருத்தன் வெட்டுறான்னும் போது அந்த அவ்வளோ சின்ன காயம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. தொப்பியில் கூட பார்த்தோம், நாங்களே அதை பார்த்து தான் இது பண்ணிகிட்ருக்கோம். அது உண்மையாக பொய்யானும் தெரியல. தொப்பியில் வெட்டினவன் நீ சைடில் வெட்டின்ட்டாங்கன்னா கூட உங்கள் டெக்னிக்கலி சைடில் வெட்டினா கூட குனிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி போயிருக்கும். இன்னும் நேராக தான் அந்த தொப்பியில் பார்த்தீங்கன்னா அந்த வெட்டு காயம் பார்த்தீங்கன்னா தலைக்கு நேராக தான் இருக்குது. அப்படியே குனிஞ்சாலும் உங்களுக்கு அப்படியே கீழே தானே வெட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தலையில். அவ்வளோந்தளவுக்கு கீழே இல்லைல்ல உங்களுக்கு மோஸ்ட்லி. அதை பார்த்து தான் எங்களுக்கு அது உண்மையாக பொய்யன்ற மாதிரி தான் தோணுதே அது ஃபுல்லாகவே உங்களுக்கு.